சட்டப்பேரவை விவாதங்களில் பங்கேற்காமல் அதிமுக புறக்கணிப்பது ஆரோக்கியமானது அல்ல என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சட்டப்பேரவை விவாதங்களில் பங்கேற்காமல் அதிமுக புறக்கணிப்பது ஆரோக்கியமானது அல்ல என கூறினார். மேலும் மத்தியில் ஆளும் பாஜக அரசு காலத்தவரை சரி செய்யும் வகையில் கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். கச்சத்தீவை சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்து எங்களது கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற குழுவினுடைய தலைவர் தோழர் ராமச்சந்திரன், அதே போல் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் மாலி, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை, விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் சிந்தனை செல்வன் போன்ற எல்லோரும் இதன் மீது விவாதித்து அதற்கு முதலமைச்சர் உரிய பதிலும் அளித்திருக்கிறார். விவாதிப்பதற்கு பதிலாக சட்டமன்ற நடைமுறைகளை மீறி செயல்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக சட்டமன்றத்தை விட்டு அதிமுக வெளிநடப்பு செய்வது அவ்வளவு சரியான ஜனநாயக செயல் அல்ல. ஏனென்றால் தமிழ்நாட்டில் அது ஒரு பிரதானமான எதிர்க்கட்சி. மக்களுடைய பிரச்சனைகளை அரசின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று சுட்டி காண்பித்து தீர்வு காண்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் முன்னாள் முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உண்டு. அதை தவிர்த்துவிட்டு தினசரி சபையை விட்டு வெளிநடப்பு செய்து கொண்டிருந்தால் எந்த பிரச்சனையும் தீராது. கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள், மக்கள், மீனவருடைய கோரிக்கையாகும். தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். ஆகவே மூன்றாவது முறையாக பிரதமர் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார். பிரதமராக பொறுப்பேற்றிருக்கிறார். இலங்கையோடும் நல்ல உறவு இருக்கிறது. ஆகவே இந்த உறவை பயன்படுத்தி கடந்த காலத்தில் ஏற்பட்ட அந்த தவறை, கச்சத்தீவை தார வார்த்த அந்த தவறை சரி செய்து கச்சத்தீவை மீட்டு இந்தியாவோடு இணைத்து தமிழக மீனவருடைய நலனை காப்பதற்குரிய நடவடிக்கைகளை பிரதமர் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கிறோம்.